அத்தியாயம் 11 வசனம் 87. அதாவது சலாத் என்ற வார்த்தை வரக்கூடிய வசனங்களை நிறைய வசனங்கள் இருக்கு. அதுல ஒரு சில வசனங்களை பார்த்துக்கிட்டு வர்றோம். அதுல அத்தியாயம் 11 வசனம் 87 87 வந்து இப்ப பார்க்க போறோம். அதுல வந்துட்டு சுகைப் அப்படிங்கிறவங்க நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு புரிஞ்சுக்கிடாதவங்க, ஏற்க மறுக்கக்கூடியவர்கள் ஒரு ஒரு ஃப்ரேஸர் ஒரு பதில் சொல்றாங்க. அந்த பதில் சொல்லக்கூடிய விதத்தை பார்ப்போம். எங்கள் மூதாதையர்கள் சேவித்ததை அல்லது எங்கள் செல்வங்களில் நாங்கள் நாடியபடி செய்வதை நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று உனது தொடர்பா உனக்கு கட்டளையிடுகின்றது. நிச்சயமாக நீதான் சகிப்பும் ஒழுங்குமாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல அந்த சலாத் என்ற வார்த்தை வருது. இந்த இடத்துல அஸ்ஸலாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்ப இந்த இடத்துல தொழுகைன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம உனது தொடர்பா, உனது தொழுகையான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. உனது தொடர்பான்னு சொல்லி, ஏன்னா சலாத் என்ற வார்த்தைக்குள்ள தொடர்பு என்ற ஒரு அர்த்தம் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அர்த்தத்தை இந்த இடத்துல அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணும்போது இந்த வசனம் வந்துட்டு அர்த்தமுள்ளதாக விளங்குதா அப்படிங்கிறத இப்ப கேள்வி. நல்லா நல்லா கனெக்டா நல்லா விளங்குது. தொழுகை அப்படிங்கும்போது கொஞ்சம் சிந்தனையை நம்ம செலுத்தும் போது என்னமோ இப்படி தொழுதுட்டு இருந்திருப்பாங்கல்ல. நீங்க தொழுகிற தொழுகைதான் வந்து எங்களுக்கு எப்படி அதுக்கு சரியாவே இதாகல. ஆனா அப்படி ஏதோ இருக்குன்னு சொல்லி கடந்து போறதா அவ்வளவு. அது ஒரு புரிதல். இப்ப நம்ம சலாத்துனா சரி, தொழுகைன்ற வார்த்தையுமே அதுக்கு ஒரு தமிழ் அடிப்படையில மொழியியல் ரீதியாக அர்த்தம் எடுத்தாலும் இங்க கரெக்டா உட்காரும். ஆனா நம்ம அந்த வார்த்தையை அந்த அடிப்படையில நம்ம புரிந்து கொள்றது இல்லை. அது ஒரு ஒரு ரிச்சுவலா தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது, தொழுகைன்ற வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா. ஆமா ஆமா. இப்ப தொடர்புன்றப்ப இன்னும் அதுக்கு ரிலேட்டபிளான இன்னொரு வார்த்தையை நம்ம தேட வேண்டியதா இருக்கு. அப்ப தொடர்பு. உனது தொடர்பா உனக்கு கட்டளையிடுகின்றது அப்படிங்கும் போது இந்த வார்த்தை, இந்த இந்த சொல்நடை வந்து இன்றளவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஒன்று தானே. யாராவது ஏதாவது மாற்றமா திடீர்னு வேற மாதிரி பேசினாங்க அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா, சேர்க்க சரியில்லை. ஆமா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதான் உன்னுடைய கான்டாக்ட்ஸ் தான் இப்படிதான் பேச வைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் இப்போ இந்த இடத்துலையும் சரியாக அந்த இடத்துல வந்துட்டு இது சலாத் என்ற வார்த்தைக்கு தொடர்பு என்ற அர்த்தம் சரியாக தான் உட்காருது. ஏன்னா நம்ம எதுக்காக நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய புரிதல் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நமக்கு நாமே வந்து வெரிஃபை பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப ஓரளவுக்கு வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப சலாத் என்ற வார்த்தையை வச்சு பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் குரான். இப்ப சலாத் என்ற வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு மட்டும் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கேட்ச் பண்ணிட்டு வரும். அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட். இப்ப சலாத்தை பத்தி நம்ம வந்து தொழுகை அந்த ரிச்சுவலை மைண்ட்ல வச்சே வந்து சில வசனங்கள், ஹோல் வசனங்களை படிச்சிருப்போம். ஆனா இது ரிச்சுவலை தாண்டி மன ரீதியான ஒரு தொடர்பை, இறைவன் கூட, இறை உணர்வு கூட தொடர்பை நிலைநாட்டக்கூடிய ஒரு ஒன்றை பத்தி பேசிட்டு இருக்குங்கும் போது அதை வச்சு இப்ப அந்த வசனங்கள் மீது முன்னாடி வாசிச்ச வசனங்களை திரும்பவும் இப்ப இந்த உணர்வை, கூடுதலான இப்ப உணர்வு நம்ம கிடைச்சிருக்கு இல்லையா, அதை கொண்டு இப்ப வசனங்களை வாசிக்கும் போது இன்னும் அநேக விளக்கங்கள் அதுல இருந்து வெளிப்படுறத நம்ம பார்க்க முடியும். இப்போதைக்கு நம்ம சலாத்துனா அதுக்குள்ள என்னென்ன உணர்வு இருக்கு, என்னென்ன அர்த்தம் இருக்குங்கிறத நமக்கு புரிஞ்சத, அந்த புரிதல் சரியா இருக்கா அப்படிங்கிறத இப்ப ஒரு வசனமா செக் பண்ணிட்டு வரோம். இப்ப அத்தியாயம் 4 வசனம் 101 சலாத் என்ற வார்த்தை வருது. அதையும் நம்ம இப்ப செக் பண்ணலாம், அந்த புரிதல் வந்து கரெக்டா உட்காருதா அப்படின்ட்டு. நீங்கள் பூமியில் அடி வைக்கும் போது நிராகரித்தபடி உள்ளவர்கள் உங்களை சோதனைக்கு உள்ளாக்குவார்கள் என நீங்கள் பயந்தால் தொடர்பில் சுருக்கிக் கொள்வது உங்கள் மீது குற்றமாக. நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கின்றார்கள். இந்த இடத்துல தொழுகையை, சலாத்தை சுருக்கிக் கொள்வது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. இங்க மின அப்படின்னு கூட வந்துருச்சு. ஏன்னா தொடர்பில் உள்ளதை அப்படின்னு அதை போட முடியும். தொடர்பில் இருப்பதை, தொடர்பில் இருந்து நிறைய தொடர்பில் அந்த இல் மட்டும் போட்டேங்க. அதுக்கப்புறம் உள்ளது வந்துட்டு கான்டெக்ஸ்ட் தான், ரீடர்ஸ் கையில தான் இருக்கு அதை எப்படி வாசிக்கணும். இப்போ தொடர்புன்னு நம்ம போட்டோம். நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இப்ப தொடர்புன்ற உணர்வு இந்த இடத்துல போடும் போது எனக்கு போட்டவனையே இந்த வசனம் வந்து ஒரு மீனிங் வந்து எனக்கு கொடுக்குது.
நான் வாசிக்கும் போதே. இப்ப நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு ஊருக்கு நான் எங்கன்னா போறேன், வேலையா போறேன். அந்த ஊர்ல எனக்கு ரிலேஷன்ஸ் ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள்ஸ்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வந்து கொஞ்சம் என்னுடைய புரிதலுக்கு மாற்றமா இருப்பாங்க. போனா கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நான் அவங்க கூட நான் கான்டாக்ட்ஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிப்பேன். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இது இப்ப நான் வந்து இறைவனோட சலாத் இல்லாம அந்த மனிதர்களுடைய சலாத்து, அதாவது யாரு வந்து நமக்கு விஷமம், நமக்கு பிரச்சனை, சங்கடத்தை கொடுப்பாங்களோ அவங்களோட தொடர்புல இருந்து கொஞ்சம் நீங்க கட் பண்ணிக்கிறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்றதுங்கிறது இப்ப தெரியாது. இது வரைக்கும் நம்ம வந்து இறைவனுடைய சலாத்தினாலே நம்ம ஒரு சலாத்தர தெரியும். அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அதான் இப்ப நம்ம அப்படிதானே பண்ணிட்டு இருந்த 4 ரக்காயத்து வேணா 2 ரக்காயத்து தொழுதுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? அது அந்த மாதிரி அப்படியே நீங்க சொன்ன சலாத்தே எடுத்தா கூட நான் இந்த சலாத்து வந்து இறைவனோட அது கொஞ்சம் எனக்கு கனெக்டே ஆகல. இப்ப வந்து பூமியில பிரயாணம் செய்யும்போது நம்ம இறை தொடர்புல இருந்து கொஞ்சம் விலகிக்கலாம்னு, எப்படி இறை தொடர்புல இருந்து விலகிக்கிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருந்துச்சு. இப்ப பார்த்தா தொடர்புன்னு மட்டும் தான் எடுக்கணும் சலாத்துக்கு. அது எந்த தொடர்பு அப்படிங்கிறது நம்ம இந்த இருந்து. ஓகேமா. மீன்ஸ் அந்த வசனம் முன்பின் உள்ள வார்த்தைகள் தான் அது எந்த தொடர்பை பத்தி பேசுகிறதுங்கிறது நம்மளுக்கு சொல்லும். அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் உண்மையா அதை சொல்ல வருது உள்ள. அவங்களோட இருந்து கொஞ்சம் நீங்க வந்து விளைவிக்கிறது தப்பில்லை அப்படின்னு. இப்ப நம்ம இன்னொன்னு இருக்கு. இப்ப நிராகரித்தபடி இருக்கவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் வேலை விஷயங்கள்லாம் இருக்கு, அவங்க கிட்ட பேசுறோம். இப்ப உங்ககிட்ட நம்ம இந்த சர்க்கிள் கிட்ட பேசும்போது இறைவன்ற வார்த்தையை கொஞ்சம் அதிகமா பயன்படுத்துவோம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்ற வார்த்தை. பட் சில பேர் வந்து இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தினா கேலி கிண்டல் பண்ணுவாங்கன்னா அந்த வார்த்தையை மனசுக்குள்ளே சுருக்கிக்கிடுவோம். அதுவும் குற்றம் இல்லை அப்படின்ற உணர்வும் கிடைக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. இந்த மாதிரி ஒரு நிராகரிப்பு நம்மளுக்கு இது பண்ற இறைவனோட இதுல இருந்து நம்மளை திருப்பக்கூடிய இடங்களோட சலாத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளும் ஒரு டைம் கொஞ்ச நாள் அப்படியே தொடர்ந்து இருந்துச்சுன்னா நம்மளும் என்னது அப்படி ஆயிடுவோம். அவரோட சேர்ந்து ஆறு மாதிரி அந்த மாதிரி ஆயிடும். ஆனா நம்ம வந்து சலாத்து வந்து சுருக்கிக்கணும் அந்த இடத்துல. அவங்களோட தொடர்பை வந்து கொஞ்சம் சுருக்கிக்க சொல்லி இறைவன் வந்து அறிவுரை சொல்றோம். மாஷா அல்ஹம்துலில்லாஹ். நல்லா மீது குற்றம் ஆகாது. அதாவது நம்ம வந்து இருந்தா நம்ம நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து அவங்க கிட்ட சொல்லலாமே நினைப்போம். இல்ல அவங்க ரொம்ப டூ மச்சா மாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மள்ட்ட இன்னும் உறுதி அதிகமாக வேண்டி இருக்குங்கும் போது நடுவுல சுருக்கிடுவாங்க. ரொம்ப க்ளோஸ் ஒன், ரொம்ப நம்ம மேல அன்பா தான் இருப்பாங்க. இருந்தாலும் வந்துட்டு நம்மளுடைய சில புரிதல்கள்ல சில பயணத்துக்கு வந்துட்டு தடையா கேலியா கிண்டலா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சொன்ன அதுல ஒரு தத்திப்பா கால் பதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கனெக்ஷனை வந்துட்டு கொஞ்சம் சுருக்கிக்கிறது வந்துட்டு உங்கள் மீது குற்றமாகாது. சுப்ஹானல்லாஹ். அழகான ஒரு வழிகாட்டுதல். இது வந்து இந்த சலாத்து வந்து இப்படி இறைவனே அது வந்து ஏன்னா நம்ம அதை செஞ்சுதான் இருக்கிறோம். கடற்கரையில பார்த்தா நம்மளுக்கு என்ன ரொம்ப க்ளோஸா இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து அது புரியாத போது மனசளவுல நான் இது குரான்குள்ள இருக்குன்னு எனக்கு புரியாது. நான் வேணாம் போனா நம்மளுக்கும் என்னன்னா ஒன்னும் இதாகவே மாட்டேங்குது. அவங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் அவங்க அந்த இதுக்கு வர மாட்டேங்கிறாங்கும் போது போறக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம ஒரு இதுல போயிட்டே இருக்கிறோம், பேசுறோம் வைக்கிறோம், ஃபார்மல்ஸா தான் இருக்கு, ஃபார்மாலிட்டியா இருக்கும். மற்றபடி நம்ம தொடர்பு அதிகப்படுத்த தோண மாட்டேங்குது. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்னு தோணுதுங்கிறேன். அது பிரச்சனை இல்லை. சில நேரம் அவங்க கூடவே இருக்க வேண்டி இருக்கும், அவங்க கூட தான் இருக்க வேண்டியது. அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு இதுக்கு அடுத்தடுத்து வசனங்கள்லாம் வரும். பட் இந்த இடத்துல இருந்தே வாசிச்சாலே அதுக்கப்புறம் நல்லபடியா அது விளங்கும் இறைவனுடைய அருளுக்கு. தொடர்புன்னு போட்டாதான் இந்த வசனத்தை வழங்க முடியும். இந்த மாதிரி இல்லாட்டி இந்த வசனத்துக்குள்ள என்ன சொல்லுதுன்னு இது வரைக்கும் எனக்கு புரியவே. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்பு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இப்போ நம்ம அப்ளை பண்ணிட்டு பார்த்துட்டு வரோம். சலாத்துன்ற அந்த வரக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே அவங்க கூடவே இருக்க வேண்டி இருக்கு அப்படின்னா அப்பப்போ வந்துட்டு நீங்க பேசுங்க, எடுத்து சொல்லுங்க இந்த இறை கோட்பாடுகளை. அவங்க வந்து கொஞ்சம் அதர்மமான வழியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு 4-5 பேரா 10 பேரா குடும்பமா அங்க ஃப்ரெண்ட்ஸா ஒன்னா இருக்க வேண்டியதுன்னா அந்த இடத்துல சொல்லுங்க. அப்போ உங்க சைடு சொல்றத வந்துட்டு உங்களுக்கு சுஜது பண்ணவங்க, உங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணவங்க உங்க சைடு இருக்கட்டும். திருப்பி நீங்க வந்துட்டு நீங்க 2 பேரா சேர்ந்து மீதி ஒன்னா இருக்க வேண்டி இருக்கு அப்படின்னா, இல்லாட்டினா முடிஞ்ச அளவுக்கு தொடர்பு சுருக்கிக்கிட்டு நீங்க உங்க பாதையை லக்கும் தீனுக்கும் வழியத்தின்னு போயிடணும்.
பட் ஒன்னா இருக்க வேண்டிய ஒரு சூழல்னா அதை இறைவன் ஏற்படுத்தியது. அதை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்துல நம்ம பக்குவம் அடைறதுக்கு பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம எப்படி சிறப்பா கூலா ஹேண்டில் பண்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த நீங்க இடத்துல லாஸ்ட் டைம் கூட இந்த மாதிரி ஒரு விளக்கம் சொன்னீங்களாங்க சபீர்? எனக்கு இதுக்கு முன்னாடி சலாத்துல பேசியிருந்தீங்கல்ல, ஆமா ஆமா அப்ப இது வந்த மாதிரி தெரியலையே. இல்ல சொன்னேன், சொல்லியிருப்பேன். மேபி ஓகே. கேட்சிங்கா எனக்கு ஒழுங்கா சொல்லியிருக்க தெரியாது, எனக்கு வார்த்தையை ஒழுங்கா பயன்படுத்தி இருக்க தெரியாது. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்குதான் நான் இந்த கலந்துரையாடல்ங்கிறது நான் எனக்கு ரொம்ப விருப்பமா இருந்துச்சு. ஏன்னா நான் சொல்லிட்டேனோன்னு நினைச்சுப்பேன். நான் டீட்டெயில் வந்துருச்சோ அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு அடுத்தடுத்து போயிடுவேன். தனியா பேசும்போது சொல்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி ம், தெரியல. ம். அல்ஹம்துலில்லாஹ். ரொம்ப இறைவன் என்ன சொன்னானோ அதே மாதிரி எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அத எனக்கு உண்மை. அப்ப இந்த ஆமா அந்த மாதிரி ஒன்னா இருக்கும்போது சமயத்துல வந்துட்டு உங்களுடைய ஆயுதங்களை நீங்க கீழே வச்சிடாதீங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்ன? சேஃப்கார்டு என்ன? நிதானம் தான். சபூர். சப்பூர் தான் வந்து அப்ப அந்த அதை வந்து எந்த இடத்துலயும் கீழே விட்டுறாங்க. உங்களுடைய பெயின் காரணமாக ஏதோ ஒரு சிரமம் காரணமாக மீன்ஸ் நீங்க எல்லா நம்மளுடைய ரியல் லைஃபோட கனெக்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நான் இப்படிலாம் நான் சொல்றேன். ஸோ இப்போ ஏதோ ஒரு காரணத்தினால நிதானம் தவறி கொஞ்சம் 2 வார்த்தைகளை விட்டுறோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அதை ஃபுல்லா டோட்டலா அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடாதீங்க. நிதானமாவே மூவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கொஞ்சம் நீங்க எக்கு தப்பா வார்த்தை விட்டாலும் ஒரே தாக்கா தாக்கிடுவாங்க. எப்படி பேசிட்டான் பார் அப்படின்ட்டு. நம்ம சைட்ல வந்துட்டு ரொம்ப சூப்பரா ஜென்டிலா அதே சமயத்துல உறுதியான வார்த்தைகள் நறுக்குன்னு புரியுற மாதிரி அதெல்லாம் போக ஒரு நாள் 2 நாளெல்லாம் அது கிடைக்காது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அப்படி ஒரே பேசணும். ஒரே தாக்குவாங்கங்கும் போது இதெல்லாம் ஓதி என்ன, அதாவது அதான் ஒரு பேப்பர்ல வெள்ளை பேப்பர்ல அவ்வளவு வெள்ளையெல்லாம் தெரியாது. ஒரு ஒரு புள்ளி வந்துச்சுன்னா அந்த கருப்பு தான் பெருசா தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரே தாக்கம் தான் நான் தாக்குறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஒரே தாக்கா தாக்கிடுவாங்க. ஸோ மீன்ஸ் தாக்குன்னா மீன்ஸ் அவ்வளவுதான். நம்மளுடைய அங்கே அந்த வேல்யூ வந்து குறைஞ்சிடும் அர்த்தம். வார்த்தைகளால நம்மளுக்கு போட்டுருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாமே அடுத்தடுத்து இப்போ ஜஸ்ட் 4ல் 101 மட்டும் தான் பார்த்துருக்கோம். 102 103 அது அடுத்தடுத்து அது வரும். ஜஸ்ட் நம்ம எல்லா வசனத்தையும் பார்க்காம நம்ம ஜஸ்ட் ஒரு 4-5 பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் சலாத்துன்ற வார்த்தைக்கு தொடர்புன்ற ஒரு புரிதல் கிடைச்சது. அந்த புரிதல் கரெக்டா தான் ஒர்க் ஆயிட்டு வருது அப்படின்ட்டு. அந்த புரிதல் அந்த தொடர்புன்ற புரிதல் நம்ம வெளியே இருந்து எடுக்கல. நம்ம அத்தியாயம் 75ல வசனம் 31 மற்றும் 32ல இருந்து எடுத்தோம். இப்போ அத்தியாயம் 2 வசனம் 155 157 பார்க்கலாம். அதாவது 155ல இருந்து 157 வரைக்கும் அத்தியாயம் 2ல பயம் மற்றும் பசியின் விடயத்தை கொண்டும் மேலும் செல்வங்கள் ஆன்மாக்கள் மற்றும் கனிகளின் இழப்புகளாலும் உங்களை நிச்சயமாக பரீட்சிக்கின்றோம். நிதானம் கொள்பவர்களுக்கு ஜீவிதம் உள்ளது. அத்தகையோர் வீழ்ச்சியானது தங்களிடம் விழும்போது கூறுகின்றார்கள், நிச்சயமாக நாம் இறைவனிடமே, நிச்சயமாக நாம் இறைவனுக்கே அல்லது இறைவனிடமே, நிச்சயமாக நாம் அவன் பாலே திரும்புபவர்கள். அத்தகைய அவர்கள் மீது அவர்களின் பரிபாண்டமிருந்து தொடர்புகள் உள்ளது. இந்த இடத்துல சலாத்துன்னு இருக்கும். நார்மல் தமிழாக்கத்துல என்ன அருள்னு போட்டிருப்பாங்களா? அவனுடைய அருளும் அருள்களும் கிருபையும் மேலும் கருணை அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அத்தகைய அவர்கள் வழிகாட்டுதலில் உள்ளவர்கள் அப்படிங்கிறதா. நார்மல் டிரான்ஸ்லேஷன் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். சலவாத் ப்ளூரல்ல போட்டாங்க அருள்கள். இதுல 157 இந்த இருக்கு. சலவாத் ப்ளூரல்ல இருக்கு. இறைவனின் அருள்களும் சொல்லி போட்டாங்க. இறைவனிடமிருந்து புகழுரைகளும் போட்டிருக்காங்க. இறைவனிடமிருந்து நல்வாழ்த்துகளும் சொல்லி போட்டிருக்காங்க. இறைவனிடமிருந்து நல்லாசிகளும் சொல்லி போட்டிருக்காங்க. ஆனா இங்க இருக்க அந்த வார்த்தை வந்து சலாத்துன்ற வார்த்தை இருக்குது. சலவாத்துன்னு சொல்ற வார்த்தை இருக்குது. பன்மைன்னு சொல்லி சொல்றாங்க. வாவ் வந்தது அப்படின்னா பன்மையை வந்துட்டு ஹைலைட் பண்ணுது அப்படின்னு அந்த அரபி அறிஞர்களுடைய புரிதல். அதை பேஸ் பண்ணி போட்டிருக்கு. இங்க பார்க்கலாம். இந்த இடத்துல சலாத்துன்ற இடத்துல தொடர்புன்னு நம்ம போடுறோம்.
அதாவது யார் மீது தொடர்பு, அதுவும் அத்தகைய அவர்கள் மீது அவர்களின் பரிபாலனம் இருந்து, யாரு அவர்களை இயக்குகின்றான் இல்லையா, எவன் இயக்குகின்றான், சர்வத்தையும் இயக்குபவன் தான் அவங்களையும் இயக்குகின்றான், அவங்களை இயக்குபவனிடம் இருந்து தொடர்புகள் வந்துட்டு உறுதியாகின்றது. மேலும் கருணை, இந்த இடத்துல தொடர்பு அப்படி என்னன்னா அடுத்து என்ன பண்றதுங்கிற அந்த ஒரு விஷயம், அந்த கான்டாக்ட் ஏற்படுது, கருணையோட ஏற்படுது. யார் மேல? வீழ்ச்சியானது தங்களிடம் விழும்போது இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜியூன் சொல்றவங்க மேல. அந்த இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன உணர்வு? வெறுமன வாசிச்சுட்டு போறது கிடையாது. இதுல ஒரு உணர்வு இருக்கு. நிச்சயமாக நாம் வந்துட்டு இறைவனுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவன் பாலே திரும்ப வேண்டி இருக்கு, அவன் பால் தான் நம்ம திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபர்ஸ்ட் தொடர்பை கொடுக்குறாங்க மனசார. ஸோ அந்த தொடர்பை வந்துட்டு நம்ம மனசுல அதை இனிஷியேட் பண்ணும்போது அங்க இருந்தும் தொடர்பு, அதான் 2-வே கனெக்ஷன், இது 1-வே கனெக்ஷனே கிடையாது. அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் வரணும் அப்படின்னா அந்த தொடர்பு ஏற்படணும்னா அதுக்குதான் நீங்க சொன்ன மாதிரி மூமின், முத்தக்கின், தக்வா அதெல்லாம் அந்த ஸ்டேஜ் எல்லாம் படிப்படியா நம்ம வரும்போது இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து தொடர்பு வந்து நமக்கு தெரியும், நல்லா கனெக்டா இருக்கும். அப்பதான் அந்த அந்த பேச்சு அந்த இடத்துல அந்த சொல் வரணும் அப்படிங்கிறது வெறும் சொல்லா இருக்கக்கூடாது, உணர்வா இருக்கணும் அப்படிங்க. உணர்வா இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிஸ் நமக்குள்ள வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த மூமின் கேட்டகரியில இருந்து அந்த பண்படுதல், பக்குவப்படுதல் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ள நுழைவோம். நம்மளுடைய வாழ்க்கையும் ரொம்ப, ஏன்னா நம்மளுக்கு நல்லாவே இதை வந்து நம்ம விட்னஸ் பண்ணதுதான். நம்ம நல்லபடியா பேசும்போது, ஓரளவு ஒழுங்கா இருக்கும் போது வாழ்க்கையில பெருசா பொருள் அடிப்படையில பெருசா நமக்கு எதுவும் வந்து சேராட்டினாலும் மனதளவுல ஒரு அமைதி வியாபிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மனதில் அமைதி இருக்கும் போது வேலைகளை வந்து நம்ம தெளிவா செய்வோம், கிராஜுவலா அப்கிரேட் ஆகுறதையும் பார்க்க முடியும். இப்ப இதுல என்ன ப்ராப்ளம்னா நம்ம கிட்ட அது வந்து நிலைச்சு நிக்கிறது இல்லை, அப் அண்ட் டவுனா இருக்கு. ஸோ அப்ப நிலைப்படுறது அப்படிங்கிற ஒரு தன்மை என்னன்னா, இப்ப எதை அதிகமா நம்ம ஜிக்கர் பண்ணின்றோமோ, அடிக்கடி பேசுறோமோ, நினைக்கிறோமோ, அதுவாக மாறக்கூடிய ஒரு தன்மை நப்சுக்குள்ள இருக்குங்கிறதை நம்மளுக்கு காமிக்கப்படுது. ஸோ அப்போ இதை நம்ம பயன்படுத்தி இதன் அடிப்படையில் நம்ம பிராக்டிஸை மேற்கொள்வோம். இறைவனே எங்களுக்கு ஒளியை ஒளிமைப்படுத்தி தருவாயாக என்ற பிரார்த்தனையோட. ஸோ இது மாதிரி நிறைய வசனம் இருக்கு. நான் ரேண்டமா ஒரு 4-5 வசனம் பிக் பண்ணி அதுல இருந்து எடுத்து பார்த்ததுதான். இப்போ எல்லா இடத்துலயுமே இந்த தொடர்பு அப்படிங்கிறது ஆப்டா கரெக்டா அர்த்தம் உள்ளதான் விளங்குது இல்லையா? வசனம் சலாத்துன்ற வார்த்தைக்குள்ள தொடர்புன்னு போடும்போது அந்த தொடர்பு வந்து நம்ம எப்படி அப்படிங்கறதெல்லாம் நம்ம அது போக போக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி தொடர்பு வைக்கணும். மனசார ஃபர்ஸ்ட் மனதார திரும்புறதுதான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம், இங்க வகுப்புல பேசிட்டு இருக்கோம், என் மனதெல்லாம் வந்துட்டு இப்ப 4 பேரா இங்க கான்டாக்ட்ல இங்க மீட்டிங்ல இருந்தாலும் 5ஆவதா அவன் இருக்கிறான், 6-7 பேரா இருந்தாலும் 8ஆவதா 9ஆவதா அவன் இருக்கின்றான் அப்படின்ற அந்த நினைப்பை வச்சுக்கிட்டு நம்முடைய அந்த கான்சியஸ் அந்த கனெக்டிவிட்டிலேயே நம்ம பேசுறோம் அப்படின்னா பேச்சுல கொஞ்சம் ஒழுங்கு இருக்கும். இதுதான் வந்துட்டு சலாத்து வந்துட்டு உங்களுடைய வீண் பேச்சுகளிலிருந்து தவிர்க்கின்றது அப்படிங்கிறது. ஸோ நாங்க அந்த தொடர்புல இருந்து நான் டிஸ்கனெக்ட் ஆகுறேன் அப்படின்னா பேச்சு அங்கிட்டாவது போயிடும். ஸோ இந்த தொடர்புங்கிறது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், கனெக்ட், அதுவும் இறை உணர்வு கூட வந்துட்டு கனெக்ட்ல இருக்கிறது. ஸோ இப்போ இந்த இறை உணர்வு, இறைவன் என்ன உணர்த்துகின்றான் அப்படிங்கிற அந்த புரிதல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப தூரமா போயிட்டு நல்லா அடி வாங்கினதுக்கு அப்புறம், இல்ல வாழ்க்கையை நெருக்கடி வாங்கினதுக்கு அப்புறம், நெருக்கடி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இறைவன் என்ன சொல்றான்னு கவனிக்க ஆரம்பிக்கிறோம்னா, இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு வந்ததெல்லாம் ஒழுங்கா புரிஞ்சுக்கிறாம இருந்திருப்போம். ஸோ இன்னுமே அப்போ தெளிவு வந்துட்டு அதிகமாக வேண்டியிருக்கு. அப்போ இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வர்றோம். அப்போ எடுத்த உடனே 100% இனிமேட்டு நம்மள்ட்ட எரரே இருக்காது, மிஸ்டேக்கே நடக்காதுலாம் கிடையாது. இனிமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமா புரிந்து கொள்ள முடியும். அப்ப தொடர்புல நமக்கு, அதாவது இதை மனசுல தொடர்பு, பிரார்த்தனை, துவான்னு சொல்லிக்கலாம். இருக்கும்போது நமக்கு உணர்த்தப்படும் இல்லையா, பதில் உணர்வு சொல்லி சொல்றான். ஸோ அப்போ பதில் உணர்வு கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுல இருந்து உணர்வுத்தப்படும். அந்த உணர்வை கரெக்டா புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் நம்மளுக்கு ஃபிளாஸ், குறைபாடுகள் இருக்கும் நம்மள்ட்ட எடுத்த உடனே. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப தூரம் போனங்காட்டி நம்ம தொடர்புன்னு சொன்னாலே ஒன்னா நம்ம வந்து சட்ட புஸ்தகங்கள் எடுத்து பார்ப்போம், இல்லையா குரான்ல எடுத்து பார்ப்போம், இல்லையா வேற யாராவது ஒருத்தட்ட கேட்போம்.
ம், இந்த மாதிரி தொடர்பு தான் நம்மளுக்கு இந்த குரான் பொறுத்தளவுக்கு. நம்ம ம், இறைவனோட தொடர்பு அப்படிங்கிறது, அல்லாஹ் என்ன சொன்னா? இப்படி நம்ம செய்யலாமா? இப்படி ம், பண்ணலாமா? இது ம், தடையா? சரியா? ம், ஹலாலா? ஹராமா? எல்லாமே ம், கேட்டு இல்லாட்டி படிப்போம், ம். பார்ப்போம். நம்ம வந்து நம்ம உள்ளுணர்வோட ஒரு தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது கொண்டு வரணும். கொஞ்சம் நாள் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா அதான் எப்படி இருந்தாலும் நீங்க யார் கூட பேசினாலும், அவர் ஒரு ஆன்சர் சொன்னாலுமே கூட, அந்த ஆன்சர் உங்களுக்குள்ள போயிட்டு, அது அங்கே தான் வேலை செய்யுது அது. ஆமா. ஸோ அந்த அந்த இடத்துல இறை உணர்வும், நம்ம வெளிய இருந்து நம்ம கிராஸ்ப் பண்ண விஷயங்களும் ஒத்து போகும்போது, அந்த அங்கேயும் சமாதானமாக அது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் வர முடியும். ஆமா. இல்லாட்டி நெறைய நேரம் நம்மளுக்கு சொல்ல எல்லாம் கேட்போம். ஆனா ம், உள்ளத்துல நம்ம மனசுக்கு வந்து அது அல்லாஹ் என்ன ம், சொன்னானே கேட்போம். இல்ல ம், குரான் என்ன சொல்லுது கேட்போம். இல்ல வேற யாராச்சுட்ட ஒரு கேட்போம். ஆனா அவங்க சொல்ற பதில் நம்மளுக்கு திருப்திப்படாத நிலையில நெறைய நேரம் வந்து நம்ம வந்துருவோம். ம். அது சரியா செய்ய மாட்டோம். புரியுது. அதெல்லாம் சில நெறைய வந்து அதான் இந்த கிராஜுவலா வந்துட்டு இப்போ வந்துட்டு இறை உணர்வு அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இருக்கிறதுலே பெஸ்டான யாருக்கும் இடையில நல்ல புரிதல் வேணும். என்னை யார் படைத்தானோ அவன் சொல்றத, அவன் எனக்கு உணர்த்துறத நான் சரியா புரிந்து கொள்றதான மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. கண்டிப்பா. அது ம், சொன்னீங்க பார்த்தீங்களா, இது ம், ரொம்ப தூரம் போனாங்காட்டியும், ம், இது வந்து கொஞ்சம் குரான்ல நம்ம அதாவது தூய்மையாயி, தக்வா ம், ஆயி, மூமினாயி, முஸ்லிம் இதெல்லாம் ஆகணும் ஃபர்ஸ்ட். நீங்க அந்த ம், 23ல அந்த ம். பண்புலாம் நம்ம வரும்போது தான் அந்த உள்ளுணர்வ வந்து சரியா ம். நம்ம எடுத்துக்க முடியும்னு சொல்லலாம். அந்த பண்பை நோக்கி வரும்போது நம்ம மேல வந்துட்டு தக்குவாதாரியாக ஆவதற்கான விஷயங்கள் நம்ம மேல விதிக்கப்படும். அது ம். மூவின் கேட்டகரிக்குள்ள நுழைஞ்சு வரும்போது, மீன்ஸ் ம். நம்மளுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்துட்டு மித்தவங்க நம்மள வந்து தொந்தரவு அளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்றோம்னா, அது மித்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் தாட். அதே சமயத்துல வீணான விஷயங்கள் பேசப்படுகிறது என்றால், அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அத கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடியது. இந்த மாதிரியான தன்மைகள் எல்லாம் வளர்ந்து வரும்போது, ஓகே, இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு மூமினா இருக்கணும்னு பிரியப்படுறாங்க. முஸ்லீமாக ஆகி மூமின் கேட்டகரிக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கும் பொழுது, அடுத்ததாக இவங்க நம்ம நம்ம இந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்னா, நம்ம மேல வந்துட்டு ஒண்ணு விதிக்கப்படும். அதுல ஒண்ணுதான் அந்த சியாம் சி எதுக்கு அப்படின்னா, தக்வாக்கு தான். ம். நீங்கள் தக்வாதாரிகளா முத்தகீன்களாக ஆகும் பொருட்டுன்னு தானே வரும். ஆமா, தத்தக்கும் ஆமா. நல்லக்கும் தத்தக்கும். அல்லக்கும் தத்தக்கும். ஸோ அப்போ ம். தக்வா நோக்கி நம்மள பயணிக்க வைக்கிறதுக்கு சில விஷயங்கள் நம்ம மேல குத்திப பண்ணப்படும். எழுதப்படும் நம்ம மேல. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம அத சூஸ் பண்றதுக்குலாம் இங்க இல்ல. நம்ம மேல வந்து விழும். இப்ப நம்ம இதா சொல்றேன். இப்ப குரான் கிளாஸ் இப்ப நம்ம இப்படி படிச்சுட்டு வரோம். சரி ம், சலாத்துக்கு மட்டும் நம்ம மத்த எந்த ம், விஷயம் மட்டும் நம்மளுக்கு மனசு ஒண்ணு ம், சொல்லும். ம், மனசாட்சி 2மே சொல்லும் இல்லையா? தக்வாவும், ம், ஃபுஜூர் 2 ம், இத பிரிச்சு பார்க்குற அளவுக்குலாம் இனி பக்குவம் வர்றதுக்கு முன்னாடியே, ம், நம்ம மனோ இச்சைக்கு இதாற மாரி தோதான ஏதாவது விஷயத்த தேர்ந்தெடுத்தாலும் பெரிய தப்பா போயிரும் இல்லைங்களா? ம். ஆமா. வழிகாட்டுதலா இருக்குமோன்னு நம்மளுக்கு 2லயுமே கலந்து இப்ப ரொம்ப நாள் டிராவல் ஆமா, பண்ணிட்டோம்ல. ஆமா. அதுவும் குரான விட்டு வெளிய போய் ரொம்ப போயிட்டோம். இப்ப நம்ம வந்து உடனே எனக்கு மனசு இப்படிதான் ம், சொல்லுது, எனக்கு வேண்டான்னு ம். சொல்லுது, சொல்லுதுன்னு நாம எடுத்துக்கிறதும் ஆ, மிஸ்கைட் ஆயிரும். ஆமா. ம். அதான் இறைவன் வந்துட்டு வகி அறிவிக்காததை எனக்கு இறைவன் தான் வகி அறிவிக்கின்றான் சொல்றவனை விட அக்கிரமக்காரன் யார் அப்படின்னாரு. ம். அதாவது அதுல ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஸோ அப்போ ஒருத்தனை ஏமாத்து அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்ல மாட்டான். ம். இறை உணர்வு வந்துட்டு ஏமாத்துங்கிற அந்த உணர்வு வந்துட்டு இறை உணர்வு கிடையாது. இறைவன் ம். எனக்கு இப்படிதான் உணர்ந்துச்சு இறைவன் அப்படி ஏன்னா என்னை படைச்சவன் நான் அப்படிதான் உணர்த்தினான்னு சில பேர் பேசுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பேசுவாங்க. பேசுவாங்க. அதனால நான் அப்படி பண்றேன் அப்படிம்பாங்க. அது போல ஒரு அக்கிரமமான ஏன்னா அது அது மட்டுமா உனக்குள்ள வந்துச்சு நீ கண்டிப்பா நிச்சயமா வந்துட்டு அது வேண்டான்ற உணர்வும் உனக்குள்ள இருந்திருக்கும். அதை ஏன் நீ மறைக்கிற? ம். ம்? அதுல இறை உணர்வு. ஏமாத்த அது வேண்டான்ற உணர்வுன்னு உனக்குள்ள இருந்திருக்குமே. அது பெரிய ப்ராசஸ் தான். நீங்க சொன்ன மாரி நம்ம தக்குவா காட்டி அடி வாங்கிட்டு தான் இருப்போம். ம், அப்ப ஒரு ஸ்டேஜ்ல ஏன் நம்மளுக்குன்னு சிந்திப்போம். எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில. நம்ம விரும்பாட்டி இறைவன் அதைத்தானே விரும்புறான். ஒவ்வொரு மனிதனும் நேர்வழி அடையணும்னு சொல்லிட்டு. ம், அது டைம் ப்ராசஸ் கொஞ்சம் இருக்கு. அதுல வந்து இந்த மாரி ஒரு தவறான புரிதல். ம், உதாரணமா சொல்றேன். ஒரு சலாத்தோ, ஒரு சியாமோ டக்குன்னு ம். நம்ம வந்து விட முடியாது. ஏன்னு முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான். ஆ வந்து அத நம்ம
நீங்க சலாத் செய்யாம வந்துட்டு நீங்க சொல்றது வந்து ரிச்சுவல். நம்ம ரிச்சுவலை பத்தியே இங்க கணக்கே இல்லை. கேட்கல. திரும்ப திரும்ப எல்லாருக்கிட்டையுமே அதான் நான் சொல்லுவேன். புரியுது, புரியுது. எல்லார்கிட்டயுமே இப்ப சொல்லிடுறேன். நீங்க சலாத்துன்னு வச்சுக்கிட்டு ஒரு ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்காங்களா, அதை விடுங்கன்னு நான் சொல்லல. சியாம்னு சொல்லிட்டு நோன்புன்னு சொல்லிட்டு ஒரு ரிச்சுவல், நம்ம காலையில சகர் வச்சுட்டு ஈவினிங் மகரிப்ல நோன்பு திறக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு ரிச்சுவல் போயிட்டு இருக்கு இல்லையா. இது வந்துட்டு இது வந்து ஏற்படுத்துகின்றோம், தன்னால உருவாகும் அப்படிங்கிறது தான் இருக்கு குர்ஆன்ல. அதாவது ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு மனாசிக்குகளை ஏற்படுத்துகின்றோம். அந்த மனாசிக்கு அதை வந்து அவங்க செயல்படுத்துறாங்க. அதை பிளைண்டா ஃபாலோ பண்ணும்போது அது அர்த்தமற்றதாக மாறுது. சோ நம்ம இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இதை பண்றோம் அப்படின்னு. சோ மெயினை கோட்டை விட்டுறாதீங்க, ரிச்சுவல கவனம் செலுத்திட்டு மெயினான அதுல இருந்து ஏற்படக்கூடிய கோர் என்ன, அதை கோட்டை விட்டுறாதீங்கிறது தான். நாம கோட்டை விட்டுற வேண்டாம் அப்படின்னு எனக்குமே சேர்த்தா போல நினைவு ஊட்டலாம் சில விஷயங்களை குர்ஆன்ல இருந்து நம்ம நினைவுபடுத்திக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த ரிச்சுவல் பண்ணலாமா வேணாமாங்கிறது அவங்கவுங்களுடைய முடிவு. அதுக்குள்ள குர்ஆன் பேசக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி தேவையில்லை அந்த பேச்சுக்குள்ள. தர்க்கத்துக்குள்ள போக வேண்டாம். சப்போஸ் அந்த ரிச்சுவலை வச்சு ஏதாவது பப்ளிக் நியூசன்ஸ் பண்றாங்களா, அது அவங்கள்ட்ட அழகான முறையில அழகான வாதத்தை கொண்டு எடுத்து அப்பவுமே. அதாவது ஒரு செய்யும் போது அதுக்குள்ள அர்த்தம், அதுக்குள்ள ஒரு நல்ல அர்த்தம் இருக்கணும், அதனோட விளைவுகள் அழகா இருக்கணும், அதனால விளையக்கூடிய விஷயங்கள் அழகா இருக்கணும். அது இல்லாத ஒரு விஷயத்த நம்ம அர்த்தமற்று ஒண்ணும் இல்ல. நான் இது சலாத்தே எடுத்துட்டாலும், இன்ன சலாத்து தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், நிச்சயமாக சலாத் வந்து மானக்கேடான விஷயத்தையும் வெறுக்கத்த விஷயத்தையும் தடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது செய்யாத ஒரு சலாத் செய்யறப்போ, சலாத் செஞ்சுட்டு ஒருத்தங்க அதை செய்யறப்போ அது அர்த்தமற்றதா ஆகிவிடுது. என்னோட ஒரு புரிதல் அது இல்லாம அந்த சலாத்தை அர்த்தமுள்ளதா ஆக்கணும். அது எல்லாருக்குமே இது தேவையான. அப்போ இப்ப இந்த இடத்துல சலாத்துன்னு வச்சுங்க, ஒரு வேலை வந்துட்டு ஒரு தவறான ஒரு எண்ணம் வந்துட்டு ஏற்படுது, அவசரத்தனம் ஏற்படுது. அந்த அவசரத்தனம் ஏற்படும் பொழுதே நான் வந்துட்டு இறைவன் கூட தொடர்பு கொள்றேன் மனசார. இறைவனே, எனக்குள்ள ஒரு அவசரத்தனம் ஏற்படுது, நான் தவறான பாதையை சூஸ் பண்றதுக்கு வந்துட்டு என் மனசு வந்து புஷ் பண்ணுது, இறைவனே என்னை பாதுகாப்பாயாகும் போது இந்த தொடர்பு ஆட்டோமேட்டிக்கா அந்த அவசரத்தனத்தினுடைய வீரியத்தை குறைக்குமா குறைக்காதா? கண்டிப்பா குறைக்கும். இதுதான் அந்த வசனம் சொல்லுது. நீங்க தவறே பண்ணாலுமே கூட அந்த தவறை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே தொடர்பு கொள்ளுங்க. இறைவன்கிட்ட வந்து அந்த நஸ்தாயின் பண்ணணும், அதுதான் உதவி தேடணும் எல்லா இடத்துக்கும். அப்ப வந்துட்டு இறைவன் கூட தொடர்பு கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதுல இருந்து எடுத்து வெளியே போடக்கூடிய அதிர்வலைகளும் நமக்குள்ள வரும். விஷயம் ரைட். நம்ம இப்ப அடுத்து வந்து முசல்லின் யாரு, அதாவது சலாத்துல இருந்து வரக்கூடிய வார்த்தை தான் முசல்லின். அதாவது இப்ப எப்படி சலாம் முஸ்லிம் தக்வா முத்தகின்ற மாதிரி சலா முசல்லி. அப்ப முசல்லினா தொழுகையாளின்னு நார்மலா போடுவாங்க, நம்ம தொடர்புடையவர். ஏன்னா சலாத்துக்கு வந்துட்டு தொடர்புன்னு போட்டதுனால முசல்லின்னா தொடர்புடையவர்கள் வருது இல்லையா. தொடர்புடையோர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு குர்ஆனே பதில் சொல்லுது. நிறைய அத்தியாயம் 70ல 19ல இருந்து 35 வரை இருக்கு. நான் தமிழாக்கம் மட்டும் வாசிக்கிறேன். நிச்சயமாக மனிதன் வந்துட்டு பதற்றக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான். இந்த பதற்றம்ன்ற இடத்துல அரபில உள்ள வார்த்தைக்கு பேராசை, எனக்கு மட்டும்தான் அப்படின்ற அந்த அர்த்தம்லாம் வந்துட்டு அந்த அரபி வார்த்தைக்கு இருக்கிறதா நான் மீனிங்ல பார்த்தேன். மீன்ஸ் என்னென்ன மீனிங், என்னென்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு. அதுல ஒரு வார்த்தையை நான் இப்ப சூஸ் பண்ணிருக்கேன், பதறது. ஆக்சுவலி இந்த இடத்துல வேற வார்த்தை இருக்கும், இந்த இடத்துல வேற வார்த்தை இருக்கும். இருந்தாலும் ரெண்டு வார்த்தையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான மீனிங்கை கொடுக்குது. அதனால தனித்தனி வார்த்தையை என்னால சூஸ் பண்ண முடியல யூனிக்கா. இருந்தாலும் அதனோட மீனிங், அதுல உணர்வு மையக்கரு வந்து வெளிப்பட்டுருது. இப்ப நிச்சயமாக மனிதன் பதற்றக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான். தீமையானது அவனை தொடுகையில் பதறுகின்றான், சிறப்பானது அவனை தொடுகையில் தடுத்துக் கொள்கின்றான். அவனே வச்சுக்கிறான், பிறருக்கு ஷேர் பண்ணணும்ன்ற நினைப்பு இல்லாம. முசல்லீனை தவிர அப்படின்னு சொல்லிட்டு. சோ மனிதன்லயே வந்துட்டு முசல்லீனை, மனிதன் வந்து இப்படித்தான் படைக்கப்பட்டுள்ளான். முசல்லின் தவிர வந்துட்டு ஒரு சொல்லப்படுது. அவங்க எப்படின்னா, அத்தகைய அவர்கள், அதாவது தொடர்புடையோரை தவிர, அத்தகைய அவர்கள் தொடர்பின் மீது
தொடர்ந்து இருக்கிறாங்க, கான்ஸ்டன்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்போ மனசுல பதட்டம் ஏற்பட்டாலும், கஞ்சத்தனம் ஏற்பட்டாலும் இறைவன் கிட்ட தொடர்பு கொள்வாங்க. இறைவனே, எனக்குள்ள ஒரு கருமித்தனம் ஏற்படுது, சரியான வகையில என்னை செயல்படுத்திடுன்னு சொல்லிட்டு தொடர்பு கொள்வாங்க. அப்போ அந்த ஆட்டோமேட்டிக்கா அவங்கள அறிந்தோ அறியாமலையோ ஏதோ ஒரு வகையில சரியான விஷயத்த செய்ய வைக்கப்பட்டுருவாங்க இல்லையா? அதான் இங்க தொடர்பு. சோ அத்தகைய அவர்களின் செல்வங்களில் அறியப்பட்ட சத்தியம் உள்ளது. யாருக்குன்னா கேட்போருக்கும் தடுக்கப்பட்டோருக்கும். சோ அந்த மாதிரி கேட்கக்கூடியவங்களுக்கும் யாருக்கெல்லாம் இந்த விஷயம் தடுக்கப்பட்டிருக்கு, நல்ல விஷயங்கள் தடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அவங்களுக்கு அதுக்கு உரித்தானவர்களாக இருப்பாங்க, அவங்க கண்ணில் காட்டப்படுவாங்க தொடர்பு கொள்ளும் பொழுது. முசல்லின் யாராவது தொடர்புல யாருக்குன்னாலும் நல்ல கான்டாக்ட்ல இருப்பாங்க. இப்ப அந்த கண்ணில் காமிக்கும் போது அவங்களுக்காக இறைவன் அவங்களுக்கு கொடுத்ததுல இருந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிப்பாங்க. யார் முசல்லின்னு இங்க சொல்லப்படுது, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது, அத்தகையோர் யௌமித்தீனுக்கு உண்மையாக உள்ளனர். யௌமித்தீன்னா என்னன்னு நம்ம பார்த்தோம். அதாவது ஒரு ஆன்மாவிற்கு எந்த ஒரு விஷயத்திலையும் உதவ முடியாத ஒரு தருணத்தை கருத்துல கொண்டு, மனசுல கொண்டு, அதன் அடிப்படையில செயல்படுறாங்க. அதாவது அத்தகைய அவர்கள் தங்கள் பரிபாலனின் தண்டனைகளில் இருந்து அஞ்சியவர்களாக இருக்கின்றனர். ஏன்னா ஆல்ரெடி அதை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரியான தருணங்களை. இனிமேட்டு அந்த மொமெண்ட்டுக்கு வரக்கூடாது, அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு வரக்கூடாதுன்ட்டு பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் முசல்லின் அர்த்தம். இவங்க எல்லாம் தொடர்புடையவர். நிச்சயமாக தங்கள் பரிபாலனின் தண்டனை அச்சமற்று இருப்பதற்கல்ல. மூமின் லா மூமின் வருமா? 28வது வசனம். பாதுகாப்பா இல்ல அச்சமற்று இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது பரிபாலனுடைய தண்டனை. அப்ப வந்துட்டு ஆல்ரெடி அவங்க டேஸ்ட் பண்ணதுனால ஓகே, இனிமேட்டு அப்படி நம்ம இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தொடர்பு நிலைநாட்டி அந்த யௌமித்தீன் அந்த மொமெண்ட்டை மனசுல வச்சு, சோ நம்ம நன்மை செய்தாலும் நமக்கு நன்மை அவங்க கிட்ட இருந்து உண்டு, வேற யாரும் தராட்டினாலும் நன்மை அவங்க கிட்ட இருந்து உண்டு, அந்த விஷயத்தையும் அவங்க ரியலைஸ் பண்ணி பயந்து நல்லபடியா, அதான் இவங்க எல்லாம் முசல்லின். அத்தகைய அவர்கள் தங்களின் கண்ணியத்தை திரும்ப பாருங்க, மூமினுக்கு என்ன பண்புகள் வந்துச்சோ அதே பண்புகள் வந்து திரும்ப சொல்லப்படுது. அத்தகைய அவர்கள் தங்களின் கண்ணியத்தை பேணுபவர்கள், அவர்களின் துணைகளிடமோ அல்லது அவர்களின் வழக்கரம் உரிமையானதன் மீதே தவிர நிச்சயமாக அவை பழிப்புக்குரியவை அல்ல. பங்கடி பார்த்ததுதான். பின் அதற்கு அப்பால் எவரும் நாடினால் அத்தகைய அவை வரம்பு மீறல்களே. அத்தகைய அவர்கள் தங்களின் நம்பகம் மற்றும் தங்களின் வாக்குறுதியில் கவனமானவர்கள். அத்தகைய அவர்கள் தங்கள் சாட்சியங்களில் நிலைப்படுகின்றனர். அதாவது சாட்சியங்களில் நிலைப்படுகின்றனர்னா நம்ம விட்னஸ் பண்ணியிருப்போம் ஒரு விஷயங்கள்ல, இது பண்ணா சரி, நல்லதா இருக்கு, இது பண்ணா தவறா இருக்கு அப்படின்னு சொல்லி நல்லா அடி வாங்கியிருப்போம், கொஞ்சம் வாழ்க்கையில அடிபட்டிருப்போம். சோ இப்ப அதுக்கு வந்துட்டு மாற்றமா திருப்பி நடக்க மாட்டாங்க, அதை விட்னஸ் பண்ணதுல உறுதியா இருக்கிறாங்க. அத்தகைய அவர்கள் தங்களின் தொடர்புகள் மீது பேணுதல் கொள்பவர்கள். அந்த கான்டாக்ட்ஸை வந்துட்டு பேணுதலா கௌரவமா வச்சுக்க பார்ப்பாங்க. அதனாலதான் திரும்பி அந்த செயல்கள் வரும்போது வேண்டாம், ஏற்கனவே நம்ம டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம், சிரமத்துக்கு ஏதாவது தப்பு செய்யும் போது கஷ்டத்தை டேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த தொடர்பு திரும்பி போடும்போது அதை பண்ணாம போவோம் இல்லையா? இப்ப இல்ல சரியான வாய்ப்பு வரையுது, இதை பயன்படுத்திக்கணும்னு அதுலயும் சாட்சியங்கள்ல நிலைப்படுவாங்க. அந்த ரெண்டு அந்த தொடர்பு வந்துட்டே இருக்கும்போது சரி செஞ்சுக்குவாங்க, அந்த தொடர்போடு இருப்பாங்க, மறந்துட மாட்டாங்க. ஏற்கனவே அந்த ஒரு சூழல்ல ஏற்படும் போது நம்ம இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கு, நல்லதுக்கு செய்யும் போது இன்னும் அதிகப்படுத்தலான்னு வரும், தீமையிலிருந்து தடுத்துக்கலாம், அந்த தொடர்பு வந்து இருக்கும். நம்ம இறைவன் என்ன சொல்றான், என்ன உணர்த்துறாங்கிற அந்த ஒரு பிராக்டிஸ் நமக்குள்ள இப்ப நம்ம சொல்லும் போது ரொம்ப பெரிய ஒரு டாஸ்கா தெரியுதுன்னு நமக்கு தோணும். ஆனா திரும்ப பண்ணும் போது அது நம்மளுடைய நேச்சராகவே ஆயிடும். அது நானோ செகண்ட்ஸ்ல அது நடந்துடும் நமக்கு கான்சியஸ்குள்ள வரதுக்கு முன்னாடியே. பட் நம்ம கான்டாக்ட்ல இருக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி ஆட்கள் வந்து தோட்டங்களில் கௌரவிக்கப்படுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வருது. முசல்லின்
ஸோ அப்போ அதுக்காக தான் நான் ஃபிர்தௌஸ்க்கு வந்துட்டு நான் ஏன் வந்துட்டு ஒரு கௌரவமான தோட்டம் நான் இங்க ஏன் போட்டேன் அப்படின்னா இதன் அடிப்படையில தான். ஏன்னா இதே கிட்டத்தட்ட வந்துட்டு இதே பண்புகள் தான் மூமினுக்கும் சொல்லப்படுது. அவங்க வந்து ஃபிர்தௌஸ்ல இருப்பாங்கன்னு வந்துச்சு. இந்த இடத்துல ஃபிர்தௌஸ்க்கு பதிலாக தோட்டங்கள்ல கௌரவிக்கப்படுகின்றான்னு சொல்லிட்டு, அப்ப ஃபிர்தௌஸும் இதுவும் கிட்டத்தட்ட சிமிலர் தான் அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங். அல்ஹம்துலில்லாஹ். வாழும் காலத்திலேயே வாழும் காலத்துல இருந்தே அப்படியே அந்த நப்சு வந்துட்டு சமாதானம் முழுமையா நிரப்பம் அடையும். முஸ்லீமாக அன்றி நீங்கள் வந்துடாதீங்க. இப்படி இறக்கும் போதுதான் இந்த நிலையை நீக்கி நீங்க பண்ணிக்கும் போதுதானே அந்த நப்சு வந்து சலாமே அடையும். இல்லாட்டினா எப்படி அடையும்? அட்லீஸ்ட் அந்த பாதையில காலடியாவது எடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? அது தொடரும். அது எப்படி இருக்கிறோமோ அது மரணத்துக்கு அப்புறம் தொடரும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம சரியான பாலை வச்சுட்டோன்ற அந்த நிம்மதியாவது இருக்கும். அந்த நிம்மதியில அந்த நப்சு வந்து கைப்பற்றப்படும் போது அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான அதை முழுமைப்படுத்த வேண்டியது இறைவனுடைய விஷயம். அது அல்ஹம்துலில்லாஹ். சலாத்துங்கிறது எவ்வளவு அழகா ஒரு பொருந்தி வருதுன்னு சொல்ல வரேன். நீங்க ரொம்ப பெரிய விஷயம். அல்ஹம்துலில்லாஹ். சோ குர்ஆன்ல இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்துச்சு பாருங்க. நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி இருக்கிறோம்னு சொன்னீங்க இல்லையா? எந்த ஒரு நன்மையும் டேஸ்ட் பண்ணியிருப்போம், தீமையும் டேஸ்ட் பண்ணிருப்போம். அந்த விஷயத்த வந்து உடனே ஞாபகத்துக்கு வர்றது தொடர்பு தானே. எப்பவோ 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருப்போம், 20 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருப்போம். எத்தனை நாளைக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் வந்து நினைவுக்கு வர்றது. இப்படி பண்ணும்போது ஒரு தப்பு நடந்துச்சு வேண்டாம் அப்படின்னு சரி செஞ்சுக்கிறதும், இது நல்லா இருந்துச்சு அன்னைக்கு இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் செய்வோம் அப்படிங்கிறதுக்கும் அந்த வந்து தொடர்பு ஏற்படுது. அந்த பின்னாடி இருக்கிற ஒரு விஷயத்த வந்து இப்ப வந்து டக்குன்னு உள்ளுக்குள்ள மைண்டுக்கு கொண்டு வர்ற அந்த தொடர்பு வருது. பிரசன்ட்ல என்ன செய்யணும் டக்குன்னு அந்த கான்சியஸ்ல இருக்கும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும். நம்ம வேற ஏன்னா முன்னாடி நம்ம வந்துட்டு யாராவது நபர் இருக்காங்களா அது தெரிஞ்சவங்கன்ட்டு அதன் பக்கமே ஃபர்ஸ்டா போகும் மனசு. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இறைவன் தொடர்பு கொள்ளும் போது யாரையாவது அனுப்பக்கூடும்ன்ற எண்ணத்தினுடைய அந்த கோர்வையே மாறும், அந்த ஆங்கிளே மாறுது, தாட் ப்ராசஸே புரிஞ்சுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். நல்லா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன்ல வந்துட்டு நம்பிக்கை கொண்டோர் பண்புகளும் அதாவது மூமின் பண்புகளும் தொடர்புடையோர் முசல்லிம் பண்புகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக விவரிக்கப்படுது. இதன் யதார்த்தத்தை நமது அன்றாட வாழ்விலிருந்தே புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக ஒருவர் நீண்ட காலமாக நம்முடன் நல்லதொரு தொடர்புல இருந்தா அவர் நமக்கு நம்பிக்கைக்குரியவராக ஆகின்றார் இல்லையா? இதுதான் அதனாலதான் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லப்படுது. மூமின்க்கும் முசல்லிம்க்கும் பண்புகள் வந்து கிட்டத்தட்ட சிமிலரா தானே இருக்கு. மத்தியம் 23 முதல் 11 வசனங்களை பார்த்தாலும் சரி, இந்த வசனங்களும் பார்த்தாலும் சரி, கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கு. சோ அதே போலதான் எல்லாம் வல்ல இறைவனுடன் தொடர்பை நிலைப்படுத்தி அவனது வழிகாட்டுதலை பின்பற்ற முயற்சிப்பதன் மூலம் நாம் நம்பிக்கைக்குரியவர்களாக ஆகின்றோம். இதை தொடர்ந்து பண்படுதலுக்கான அதாவது தக்வாவிற்கான பயணம் நம் மீது விதிக்கப்படுகின்றது. இது நம்மை இறை அருளில் நிலை பெற செய்வதற்கு என நினைவூட்டப்படுகின்றது. இதுக்கப்புறம் யாரெல்லாம் முசல்லின் இல்ல அப்படின்னு குர்ஆன்ல வரும், எந்த மாதிரியான தொடர்பு வந்துட்டு வேஸ்ட் அப்படிங்கிறதும் குர்ஆன்ல இருக்கு. அதையும் நம்ம வரக்கூடிய வகுப்புல பார்க்கலாம்.